தைத்திருநாள் தைப்பொங்கல் உருவான கதை. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் பழமையான கிராமங்களில் மக்கள் முழுவதும் விவசாயத்தை சார்ந்து வாழ்ந்தனர். வானம் தந்த மழை, பூமி தந்த பயிர், சூரியன் தந்த ஒளி, இவை மூன்றும் இல்லையெனில் வாழ்க்கை இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர். மார்கழி மாதம் முடிந்து புதிய நம்பிக்கையுடன் தை மாதம் பிறந்தது. வயல்களில் நெல் பொங்கிப் பூரணமாய் விளைந்தது. விவசாயிகளின் உழைப்பு பலன் தந்தது. அன்று ஒரு விவசாயி சொன்னான், இந்த மகிழ்ச்சி நமக்கே சொந்தமல்ல, நமக்கு உதவிய இயற்கைக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதனால் மக்கள் அனைவரும் ஒன்றாகக் கூடி புதிய அரிசி, பால், வெல்லம் சேர்த்து அடுப்பில் வைத்தனர். பால் பொங்கி வெளியே வந்ததும் பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியுடன் முழங்கினர். அன்று சூரியனை வணங்கினர், மறுநாள் மாடுகளுக்கு நன்றி சொன்னனர், பின்னர் உறவினர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்தனர். அந்த நாளே தைத்திருநாள் என அழைக்கப்பட்டது. உழைப்புக்கு மரியாதை, இயற்கைக்கு நன்றி, உறவுகளுக்கு அன்பு, இந்த மூன்றையும் சொல்லித்தரும் திருநாளாக தைப்பொங்கல் இன்று வரை தமிழர்களின் இதயத்தில் வாழ்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது இதன் அர்த்தம் மட்டுமல்ல, அது நம்பிக்கையின் தொடக்கம்.